அனைவரும் நலமாக இருக்கிறீர்கள் என நம்புகிறேன். உங்கள் சுற்றுப்புறத்தில் ஏதேனும் உயிரினங்கள் இருப்பதை கவனித்திருக்கிறீர்களா? உதாரணமாக, நீங்கள் எறும்புகள், கொசுக்கள், கரப்பான் பூச்சிகள், பல்லிகள், நாய்கள் அல்லது பூனைகளை பார்த்திருக்கலாம். வாழ்விடங்கள் மற்றும் தழுவல்கள் பற்றி நாம் கற்றுக்கொண்டதை திரும்பி பார்த்துவிட்டு வரலாம். வாழ்விடம் என்பது ஒரு விலங்கு அல்லது தாவரம் வாழும் வீடு அல்லது சூழல். தழுவல்கள் என்பது விலங்குகள் மற்றும் தாவரங்கள் தங்கள் வாழ்விடங்களில் உயிர் வாழ உதவும் சிறப்பு அம்சங்கள் அல்லது பண்புகள் ஆகும். உதாரணமாக, ஒட்டகங்கள் பாலைவனத்தில் வாழ்கின்றன. அவை அங்குள்ள சூழல்கள் தழுவல்களை கொண்டுள்ளதால் அவை வெப்பமான நிலையில் நீண்ட நேரம் தண்ணீர் குடிக்காமல் உயிர் வாழ முடியும். மீன்கள் தண்ணீரில் வாழ்கின்றன. அவை நீருக்கு வெளியே வாழ முடியாது. வாழ்விடங்கள் மற்றும் தழுவல்களில் கவனம் செலுத்துவதன் மூலம் இன்று ஒரு புதிய தலைப்பை கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த காணொளியில் 6ஆம் வகுப்பு அறிவியல் பாடத்தில் வாழும் உயிரினங்கள், பண்புகள் மற்றும் வாழ்விடங்கள் பாடப்பகுதியில் வெவ்வேறு வாழ்விடங்கள், நிலப்பரப்பு வாழ்விடங்கள் என்ற தலைப்பை காணப்போகின்றோம். வாழ்விடங்கள் 2 வகைகளாக பிரிக்கப்படுகிறது: நிலப்பரப்பு மற்றும் நீர்வாழ். நிலப்பரப்பு வாழ்விடங்களில் பாலைவனங்கள், மலைப்பகுதிகள் மற்றும் புல்வெளிகள் ஆகியவை அடங்கும். ஒரு பெரிய மரத்தை ஒரு நிலப்பரப்பின் வாழ்விடமாக எடுத்துக்கொள்ளலாம். இது பல உயிரினங்கள் வசிப்பதற்கு இடம் தருகிறது. கற்றுக்கொள்வீர்கள். இந்த தலைப்பை படித்த பின் நீங்கள் அறிந்து கொள்வீர்கள். பாலைவன வாழ்விடத்தின் அம்சங்களை புரிந்து கொள்வீர்கள். மலை வாழ்விடத்தின் அம்சங்களை தெரிந்து கொள்வீர்கள். புல்வெளி வாழ்விடத்தின் அம்சங்களை புரிந்து கொள்வீர்கள். ஒரு பெரிய மரம் எவ்வாறு வாழ்விடமாக செயல்படுகிறது என்பதை புரிந்து கொள்வீர்கள். முக்கிய குறிப்புகள்: வாழ்விடம், தழுவல்கள், நிலப்பரப்பு வாழ்விடம், பாலைவனம், மலைகள், புல்வெளிகள், ஆவியுயிர்ப்பு, இரை, கொன்றுண்ணிகள். நிலப்பரப்பு வாழ்விடங்கள் பற்றி விரிவாக பார்ப்போம். பாலைவனங்கள். பாலைவனங்கள் வெப்பமான மற்றும் வறண்ட காலநிலையை கொண்டுள்ளன. பாலைவனங்களில் வாழும் ஒட்டகங்களுக்கு நீண்ட கால்கள் உள்ளதால் அவற்றை மணலின் வெப்பத்திலிருந்து உடலை தாக்காமல் தடுக்கின்றன. அவை சிறிய அளவு சிறுநீரை வெளியேற்றுகின்றன. அவற்றின் சாணம் காய்ந்துவிடும், மேலும் அவற்றின் உடலில் அதிகம் வியர்க்காது. ஒட்டகங்கள் உடலில் இருந்து மிக குறைந்த அளவு நீரை இழப்பதால் அவை பல நாட்கள் தண்ணீர் குடிக்காமல் உயிர் வாழும்.
பாலைவனங்களில் காணப்படும் மற்ற விலங்குகள் மற்றும் தாவரங்களின் நிலை என்ன? அவற்றிற்குள் ஒத்த தழுவல்கள் உள்ளதா? எலி, பாம்பு போன்ற பாலைவன விலங்குகளுக்கு ஒட்டகத்தைப் போல நீண்ட கால்கள் இருக்காது. அதனால் பகலில் கடுமையான வெப்பத்தை தவிர்க்க அவை மணலில் துளைகளிட்டு ஒளிந்து கொண்டு குளிர்ச்சியாக இருக்கும். இந்த விலங்குகள் இரவில் மட்டுமே வெளியே வரும். பாலைவன தாவரங்கள் மிக குறைந்த அளவு நீரையே இழக்கின்றன. நீர் இழப்பை குறைக்க அவற்றின் இலைகள் மிக சிறியதாகவும் அல்லது இலைகள் இல்லாமலும் அல்லது முதுகெலும்பாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. உதாரணமாக, கற்றாழையில் இலை போன்ற பாகங்கள் தண்டுகளாகும். இந்த தண்டுகள் ஒளி சேர்க்கையை செய்கின்றன மற்றும் தண்ணீரை உள்ளே வைத்திருக்க தடிமனான மெழுகு அடுக்குடன் மூடப்பட்டிருக்கிறது. பல பாலைவன தாவரங்கள் மண்ணிலிருந்து தண்ணீரை உறிஞ்சுவதற்கு ஆழமான வேர்களை கொண்டுள்ளன. மலைப்பகுதிகள். மலை வாழ்விடங்கள் பொதுவாக மிகவும் குளிராகவும் காற்று பலமாகவும் அடித்துக்கொண்டு இருக்கும். குளிர்காலத்தில் பனிப்பொழிவு இருக்கலாம். கடுமையான சூழ்நிலைகள் இருந்தபோதிலும் இந்த மலைப்பகுதிகளில் பல்வேறு வகையான தாவரங்கள் மற்றும் விலங்குகள் வாழ்கின்றன. மலைகளில் உள்ள மரங்கள் எவ்வாறு சுற்றுச்சூழலுக்கு ஏற்றவாறு வாழ்கின்றன? மலையில் இருக்கும் மரங்கள் பெரும்பாலும் கூம்பு வடிவில் சாய்வான கிளைகளுடன் இருக்கும். சிலவற்றில் ஊசி போன்ற இலைகள் இருக்கும். இந்த தழுவல்கள் மழைநீர் மற்றும் பனி எளிதில் சரிய உதவுகின்றன. பல மலையில் இருக்கும் மரங்கள் இந்த அம்சங்களை கொண்டிருந்தாலும் சில மலைநிலைகளில் வாழ வெவ்வேறு வடிவங்கள் மற்றும் தழுவல்களை கொண்டு இருக்கின்றன. மலை பிரதேசங்களில் வாழும் விலங்குகள். மலைகளில் வாழும் விலங்குகள் பல்வேறு வழிகளில் குளிர்ந்த நிலைகளுக்கு தழுவி வாழ்கின்றன. கரிமா என்னும் காட்டு மாடுகள் உடல் வெதுவெதுப்பாக இருக்க நீண்ட முடி இருக்கிறது. பனி சிறுத்தைகள் குளிர்ந்த பனியிலிருந்து பாதுகாக்க தங்கள் உடல் மற்றும் கால்கள் உட்பட முழுவதும் அடர்த்தியான ரோமங்களை கொண்டுள்ளன. மலை ஆடுகளுக்கு பாறை சரிவுகளில் ஏறி ஓடுவதற்கு வலுவான குளம்புகள் உள்ளன. நாம் மலைகளில் உயரமாக செல்லும்போது சுற்றுப்புறங்கள் மாறுகின்றன, மேலும் விலங்குகள் வெவ்வேறு உயரங்களில் வெவ்வேறு தழுவல்களை கொண்டுள்ளன. புல்வெளிகள். சிங்கம் புல்வெளிகளில் வாழ்கிறது மற்றும் ஒரு வலிமையான வேட்டையாடும் மிருகம். இவை ஒரு வெளிர் பழுப்பு நிறத்தை கொண்டுள்ளது. இது மான் போன்ற இரையை வேட்டையாடும்போது காய்ந்த புற்களின் நடுவே கலந்து போக உதவுகிறது. சிங்கங்களின் முன் கால்களில் நீண்ட நகங்கள் உள்ளன. அவை பயன்பாட்டில் இல்லாதபோது பின்னால் இழுத்துக் கொள்ளும். அவற்றின் கண்கள் அவற்றின் முகத்திற்கு முன்னால் அமைந்துள்ளன. இது அவற்றின் இரையின் இருப்பிடத்தை துல்லியமாக தெரிந்து கொள்ள உதவுகிறது. இரை என்பது சிங்கங்கள் போன்ற
கொன்றுண்ணிகளால் வேட்டையாடி உண்ணப்படும் ஒரு சிறிய விலங்கு. சிங்கங்கள் மான் போன்ற விலங்குகளை வேட்டையாடும் கொன்றுண்ணி விலங்குகள். மான்கள் காடுகளிலும் புல்வெளிகளிலும் வாழ்கின்றன. கடினமான தாவரங்களை மென்று சாப்பிடுவதற்கு அவற்றிற்கு வலுவான பற்கள் உள்ளது. மான் இரையாகாமல் இருக்க கொன்றுண்ணிகளில் இருந்து எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். கொன்றுண்ணிகள் வருவதை அறிய அவற்றிற்கு கேட்க நீண்ட காதுகள் இருக்கிறது மற்றும் ஆபத்தை கண்டறிய அனைத்து திசைகளிலும் கண்கள் நோட்டமிட்டு கொண்டே இருக்கும். மான்கள் வேகமாக ஓடுகின்றன. இது கொன்றுண்ணிகளிடமிருந்து தப்பிக்க உதவுகிறது. சிங்கங்கள், மான்கள் மற்றும் பிற விலங்குகள் மற்றும் தாவரங்களின் பல்வேறு அம்சங்கள் அவற்றின் வாழ்விடங்களில் வாழ உதவுகிறது. வாழ்விடமாக இருக்கும் மரம். இப்போது ஒரு செடி அல்லது மரத்தை எப்படி வாழ்விடமாக உள்ளது தெரிந்து கொள்வோம். பறவைகள், குரங்குகள், அணில்கள், பாம்புகள், எறும்புகள், சிலந்திகள், கம்பளிப்பூச்சிகள், அந்துப்பூச்சிகள், தேனீக்கள், குளவிகள், சிறிய தாவரங்கள் அதாவது பாசிகள், கொசுக்கள் உட்பட பல உயிரினங்கள் மரங்களில் வாழ்கின்றன. வெவ்வேறு வகையான மரங்கள் பல்வேறு விலங்குகளை ஆதரிக்கின்றன. எடுத்துக்காட்டாக, மழைக்காலத்தில் மரத்தின் பட்டைகளில் பச்சை, வெல்வெட் நிறங்களில் இருக்கும் சிறிய தாவரங்களின் வளர்ச்சியை காணலாம். பறவைகள் மற்றும் அணில்கள் மரத்திலிருந்து மரத்திற்கு இடம் மாறினாலும் மரம் அவற்றின் வாழ்விடமாக உள்ளது. மரங்கள் பல உயிரினங்களுக்கு இன்றியமையாத வீடுகளாக இருக்கின்றன. வாழ்விடமாக இருக்கும் நம் வீடு. வெப்பம், குளிர் மற்றும் மழையில் இருந்து நம்மை காக்கும் வீடுகளில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். விலங்குகள் மற்றும் பறவைகள் போன்ற செல்ல பிராணிகளுக்கும் நம் வீடுகளில் தங்க வைக்கின்றோம். கூடுதலாக நாம் நம் வீடுகளில் தாவரங்களை வளர்க்கிறோம். அவை நமக்கு பழங்கள் மற்றும் காய்கறிகள் தருகின்றன மற்றும் சில குரோட்டன்கள் மற்றும் மணி பிளான்ட் போன்ற தாவரங்களை வீடுகளுக்குள் வளர்க்கிறோம். நமது தேவைக்காகவும் உணவுக்காகவும் விலங்குகள் மற்றும் தாவரங்களை வளர்க்கின்றோம். நமது வீட்டையும் வாழ்விடமாக ஆக்குகிறோம். நாய், பூனை, ஆடு, மாடு போன்ற விலங்குகளும் கோழி, வாத்து, புறா போன்ற பறவைகளும் நம்முடன் வாழ்கின்றன. செல்ல பிராணிகளை சரியாக பராமரிப்பது முக்கியம். நாம் பசுக்கள் அல்லது எருமைகளிடமிருந்து பால் பெறுகிறோம். மேலும் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்திருப்பதன் மூலம் அவற்றின் தேவைகளை கவனித்து உணவு மற்றும் தண்ணீரை வழங்குகின்றோம். விலங்குகள் மீது அக்கறை காட்டுவது அவை நம் மீது பாசமாக இருக்க உதவுகிறது. தோட்டம் ஒரு அற்புதமான இடம். பேருந்தில் அல்லது ரயிலில் பயணம் செய்யும் போது நாம் அடிக்கடி பல்வேறு வயல்வெளிகளையும் பழந்தோட்டங்களையும் பார்த்திருப்போம். விவசாயிகள் கிராமங்களில் பல மரங்களான மாமரம், கொய்யா, சப்போட்டா, வாழை, எலுமிச்சை, புளிய மரம் அல்லது பழ மரங்கள் போன்ற மரங்களை வளர்க்கின்றனர். பழந்தோட்டங்களில் பொதுவாக ஒரு வகையான பழமரங்கள் மட்டுமே இருக்கும். எனவே ஒரு மாம்பழ தோட்டத்தில் மாமரங்கள் மட்டுமே இருக்கும். இந்த பழத்தோட்டங்களில் தரையில் வளரும் சிறு செடிகள் மற்றும் பல்வேறு விலங்குகளையும் காணலாம்.
இதேபோல் புளி, மா மற்றும் நெல்லிச் செடிகள் காடுகளில், வீட்டுத் தோட்டங்களில் அல்லது வயல்களில் வளரும். மற்ற எடுத்துக்காட்டுகள் பப்பாளி, அன்னாசி, மாதுளை, சீத்தாப்பழம் மற்றும் மிளகாய் போன்றவைகள். தாவரங்கள் மற்றும் விலங்குகள் பல்வேறு நில சூழல்களில் வாழ்கின்றன, அதாவது மரங்கள், வீடுகள், வயல்வெளிகள் மற்றும் காடுகள் போன்ற இடங்கள். இவை நிலப்பரப்பு வாழ்விடங்களில் ஒரு பகுதியாகும். அனைத்து நிலம் சார்ந்த வாழ்விடங்களை நிலப்பரப்பு வாழ்விடங்கள் என்று அழைக்கின்றனர். இந்த காணொளியில் நிலப்பரப்பு வாழ்விடங்களை பற்றி அறிந்து கொண்டீர்கள். அடுத்த காணொளியில் நீர்வாழ் வாழ்விடங்களை பற்றி தெரிந்து கொள்வோம். அதுவரை காத்திருங்கள்.